ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே, உங்களது சப்ஸ்கிரிப்ஷன், லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும். அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள். கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். மனம் மனம் 5. மறுநாள் காலை வழக்கம் போல் புரோகிராம் செய்யப்பட்ட ரோபோவை போலவே அத்தனை வேலைகளையும் முகம் மாறாமல் செய்து கொண்டு இருந்தாள் யமுனா. அவளையே பார்த்தவாறு சாப்பிட்டு கொண்டிருந்தவன் திடீரென யமுனா என அழைக்கவும் தன் போக்கில் காலை உணவை செய்ய பாத்திரங்களை கழுவி துடைத்து மேலே அடுக்கிக் கொண்டிருந்தவள் திடீரென கேட்ட இந்தரின் குரலில் சட்டென தன் கையில் இருந்த பாத்திரத்தை கீழே போட்டிருந்தாள். நிஜமாகவே என்னை கூப்பிட்டாரா என்பது போல அவள் திரும்பி இந்தரை பார்க்க, அதை கண்டு கொண்டாலும் பெரிதாக முகத்தில் எதையும் காண்பித்துக் கொள்ளாமல், இங்க வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்றான் இந்தர். இதில் இந்தரின் வழக்கத்திற்கு மாறான அந்த அழைப்பிலும் பேச்சிலும் குழப்பமாக அவனையே பார்த்தபடி நின்றிருந்தவளைக் கண்டு மீண்டும் வா என்பது போலான கையசைவோடு தன் முன்பிருந்த இருக்கையை இதில் உட்கார் என்பது போல காண்பித்தான் இந்தர். அதில் சிறு தயக்கத்தோடே வந்து அவன் முன் அமர்ந்தவள் குழப்பமாக இந்தரின் முகத்தையே பார்த்து கொண்டிருக்க, நேத்து அம்மா கால் பண்ணியிருந்தாங்க, ஊர் திருவிழாவை பற்றியும் மனோஜ் கல்யாணத்தை பத்தியும் பேசினாங்க என்றான் இந்தர். அதுவரை இந்தரின் அழைப்பு ஏற்படுத்திய திகைப்பையும் மீறி என்ன பேச அழைக்கிறானோ என்ற சிறு பயமே அவளுள் நிறைந்திருந்தது. இத்தனை மாதங்களுக்கு பிறகான இந்தரின் அழைப்பும் பேச்சும் அவளை மனதளவில் பெரிதாக ஆட்டம் காண செய்திருந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. அதில் என்ன வரப்போகிறதோ என்ற பதட்டத்தோடு அமர்ந்திருந்தவள் இந்தர் ஊருக்கு செல்வதை பற்றி பேசவும் உண்டான நிம்மதியோடு, அது என்கிட்ட கூட அத்தை சொன்னாங்க என்றாள் யமுனா. ஓ சரி, என்ன முடிவு செஞ்சிருக்க என்றான் எடுத்ததும் இந்தர். அதில் புரியாமல் அவனை பார்த்தவள், என்ன முடிவு செய்யணும் என திரும்ப கேட்கவும், ஊருக்கு போறத பத்தி நீ என்ன முடிவு செஞ்சிருக்க என்றான் இப்போது இந்த சற்று அழுத்தமான குரலில் இந்தர். அப்போதும் குழப்பமாகவே அவனை பார்த்தவள், நான் என்ன முடிவு செய்யணும் என புரியாமல் கேட்டாள் யமுனா. அதில் கடுப்பானவன், அப்போ உனக்கு ஊருக்கு போக விருப்பம் இல்லையா என்றான் இந்தர். அப்படி இல்ல, போகணும்தான் என்று இழுத்தவளுக்கு இப்போதே இந்தரின் பேச்சு செல்லும் பாதை புரிந்தது. அதில் பதில் சொல்ல தெரியாமல் அவள் அமைதியாக, என்ன பதிலையே காணோம், நீ திருவிழாவிலும் கல்யாணத்திலும் கலந்துக்கணும் தானே என்றான் இந்தர். எனக்கு ஊருக்கு போகணும் தான், திருவிழாவிலும் கல்யாணத்திலும் கலந்துக்கணும் தான், ஆனா தனியா போக வேண்டாம் என்றிருந்தால் தன் வழக்கத்திற்கு மாறான சற்று உறுதியான குரலில் யமுனா. அதில் அனைத்திற்கும் மறுபேதும் சொல்லாமல் தலையசைப்பில் சம்மதிக்கும் தலையாட்டி பொம்மை போலவே இத்தனை நாள் பார்த்து பழக்கப்பட்டவளின் இந்த தெளிவான பதிலில் லேசாக புருவத்தை உயர்த்தியவன், ஓ ஏன் அப்படி என்றான் இந்தர். ஏன்னா என்று சிறு இடைவெளி விட்டு தயங்கி நிறுத்தி பின்பு பார்வையை தழைத்து கொண்டு அமர்ந்திருக்க, சொல்லு, ஏன் அப்படி என்றான் இந்தர். ஆனால் அப்போதும் அவள் அமைதியாகவே இருப்பதைக் கண்டு, சரி முதல்ல என் பக்கத்தை நான் சொல்லிடுறேன். எங்கள் காலேஜில் டூர் போகிறோம், என் தலைமையில தான் ஸ்டூடெண்ட்ஸை நான் கூட்டிகிட்டு போகணும். இப்போது லீவு போட்டுட்டு என்னால் அங்கே வரவோ தங்கவோ முடியாது. நான் சொல்ல வர்றது உனக்கு புரியுதா என்று கேட்டு நிறுத்தினான் இந்தர். அதற்கு ஆம் என்பது போல் தலையசைத்தவள் வேறு எதுவும் பேசவில்லை. யமுனா ஏதாவது சொல்லுவாள் என காத்திருந்து பார்த்தவன் அவளின் அமைதியில் தானாகவே முன்வந்து, இப்போ நீ சொல்லு, உன் பிளான் என்ன என்றான் இந்தர். எனக்கு எந்த பிளானும் இல்லை, நான் போக வேண்டாம், விட்டுடலாம் என்றிருந்தாள் யமுனா. யமுனாவிடம் இருந்து இப்படி ஒரு பதிலை இந்தர் சுத்தமாக எதிர்பார்த்திருக்கவில்லை. விளக்கமாக சொன்னால் தன் நிலையை புரிந்து கொள்வாள். சீதா லட்சுமியும் அவளின் வீட்டினரும் எதிர்பார்த்தது போல் இவளை திருவிழாவுக்கு முதல் நாளே அழைத்து சென்று அங்கு விட்டு வந்து விடலாம் என்றெண்ணி பேசிக் கொண்டிருந்தவன் சிறு திகைப்போடு அவளை பார்த்து ஏன் என்றான். சில நேரங்கள்ல சில இடங்களுக்கு தனியா போறதை விட போகாமல் இருப்பதே நல்லது என்றாள் திடமான குரலில் யமுனா. அதில் அவள் சொல்ல வருவது புரியாமல், என்ன எனக்கு புரியல என்றான் இந்தர்.
இப்போ நாம போகலன்னா ஊரை மதிக்கல, உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, பணத்தை பெருசா பார்க்குறோம், திமிரு அதிகமாகி போச்சு, அது இதுன்னு பேசுவாங்க தான். அதுவே நீங்க இல்லாம நான் மட்டும் தனியா போனா வேற மாதிரி இருக்கும் பேச்சு. அதுக்கு திமிரு அதிகமாகி போச்சுன்னே பேசிட்டு போகட்டும், பரவாயில்ல என்றாள் யமுனா. அதில் பதிலேதும் சொல்லாமல் இந்தர் அமைதியாகவே அமர்ந்திருக்க அவனை கேள்வியாக நிமிர்ந்து பார்த்தாள் யமுனா. அப்போதும் இந்தர் எதுவும் பேசாமல் இருக்கவும், அவ்வளவுதானே, வேலை இருக்கு, நான் போகட்டுமா என்றாள் யமுனா. அதற்கு இந்தர் ஒரு தலையசைப்பையே பதிலாக தரவும் எழுந்து சமையலறைக்கு சென்று விட்டாள் யமுனா. அவள் சொல்லி சென்ற வார்த்தையின் தாக்கம் வெகு நேரம் இந்தரை அப்படியே அசையாமல் உட்கார செய்திருந்தது. இந்தர் அதன் பின் தன் வேலைகளில் பிஸியாகிவிட இதை பற்றி மீண்டும் யமுனாவிடம் அவன் பேசவே இல்லை. யமுனாவுமே சீதாலட்சுமியோ இல்லை வேறு யாருமோ அழைத்து இதை பற்றி கேட்டாலும் கூட இந்தரின் வேலையை காரணமாக சொல்லியே இப்போதைக்கு வர முடியாது என்பது போலான பதிலையே சொல்லிக் கொண்டிருந்தாள். அதில் பூரணி ஒரு முறை கோபமாக, என்னடி பணமும் வசதியும் புதுசா பார்த்ததும் திமிர் கண்ண மறைக்குதா, உன் தலைகணத்தை என்கிட்டயே காட்டுறியா, இப்போ உங்க சின்ன அத்தை நீ ஏன் வரலன்னு என்னதானே கேட்பாங்க, நான் என்ன பதில் சொல்றது என்றார் பூரணி. மனோஜ் கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாள் இருக்குமா, நான் வரலன்னு சொல்லவே இல்லையே, கொஞ்சம் லேட்டா வரேன்னு தானே சொன்னேன், கல்யாணத்துல கண்டிப்பா கலந்துப்பேன், அத்தை கேட்டா எப்போ வருவான்னு தெரியல, ஆனா கண்டிப்பா வந்துடுவான்னு சொல்லுங்க என்றாள் யமுனா. என்னடி பதில் இது, நீ என்ன நம்ம ஊரு எம்எல்ஏவா, கடைசி நேரத்துல வந்துருவாங்க, எப்போ வருவாங்கன்னு தெரியாதுன்னு எல்லாம் சொல்லி வைக்க, கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு, கல்யாணமாகி இத்தனை மாசம் ஆகுது, இன்னும் புருஷனை கைக்குள்ள போட்டுக்க தெரியல, இதுல நீ வாழ்ந்து என்று எதையோ சொல்ல வந்தவர் அப்படியே நிறுத்தி, சரி கல்யாணத்துக்கு தான் கடைசியில வாரீங்க, திருவிழாவிலையும் ஊர்க்காரங்க கேட்பாங்களே, கல்யாணம் முடிஞ்சு உங்களுக்கு வர முதல் திருவிழாவா இது, அதுக்கு நான் என்ன பதில் சொல்ல என்றார் பூரணி. அப்போதும் பூரணி தன்னை தேடவில்லை, தான் வரவில்லை என்பது அவருக்கு கவலை இல்லை, மற்றவர்கள் கேட்டால் என்ன சொல்ல என்பதுதான் அவரின் கவலையாக இருப்பது புரிய ஒரு கசந்த புன்னகையோடு, திருவிழா முடியறதுக்குள்ள வந்துருவோம்னு சொல்லுங்கம்மா என்றதோடு முடித்து கொண்டாள் யமுனா. என்னமோ உன் பேச்சும் செயலும் ஒரு மாதிரியா தான் இருக்கு, உங்க அக்காங்க சொன்ன போது கூட நான் நம்பல, ஆனா இப்போதானே தெரியுது உன் பேச்செல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கு, நம்ம ஊரு திருவிழாவுக்கு கடைசியில வந்து நிக்க நீ என்ன வெளி மனுஷியா, சரி சரி நீ இங்க வா, நேர்ல வச்சுக்கிறேன் உனக்கு கச்சேரி என்று விட்டு அழைப்பை துண்டித்து இருந்தார் பூரணி. அதற்கு வருத்தமான புன்னகையை மட்டும் பதிலாக கொடுத்த யமுனா அப்படியே அலைபேசியை அருகில் வைத்துவிட்டு அமர்ந்து விட்டாள். இதில் நிஜமாகவே அடுத்து என்ன செய்வது என அவளுக்கு புரியவில்லை. அவள் தவறு என இதில் என்ன இருக்கிறது, திருமணத்திற்கோ திருவிழாவிற்கோ வரமாட்டேன் என யமுனா சொல்லவே இல்லையே, உடனே கிளம்பி வரவோ 10 நாட்கள் தொடர்ந்து அங்கு தங்கவோ முடியாத அளவுக்கு இங்கு இந்தருக்கு வேலை இருக்கும்போது அவளால் மட்டும் வேறு என்ன செய்ய முடியும். இப்போதும் நிச்சயமாக ஊருக்கு செல்வோம் என்றோ திருவிழாவிலும் திருமணத்திலும் கலந்து கொள்வோம் என்றோ அவளுக்கு உறுதியாக தெரியாது. ஆனால் இப்போதே வர வாய்ப்பில்லை என்று சொல்லி மொத்த திட்டையும் வாங்கிக் கொள்வதை விட, வரதான் நினைத்தோம், எவ்வளவோ முயன்றோம், ஆனால் முடியவில்லை என்று சொல்லி சமாளிப்பதுதான் சரியாக இருக்கும் என நினைத்தாள் யமுனா. இதற்கே இத்தனை பேச்சு என்றால் இருவரும் அங்கு போகவில்லை என்றால் என்னவெல்லாம் கேட்க வேண்டியிருக்குமோ என அவளுக்குமே புரிந்தது. இங்கு அவளின் உண்மை நிலை புரியாத மற்றவர்களுக்கு அவள் பேசுவதும் நடந்து கொள்வதும் தான் தவறாக தெரிகிறது. ஆனால் இதையெல்லாம் யாரிடமும் அவளால் வெளிப்படையாக கூட பேசவோ பகிர்ந்து கொள்ளவோ முடியவில்லை. இதுவே இந்தரால் வர முடியவில்லை என்று இவள் மட்டும் கிளம்பி சென்று இருந்தால், அப்போதும் அதெப்படி நீ மட்டும் வரலாம், கல்யாணம் முடிஞ்சு வர முதல் திருவிழா, அது இதுவென பேசத்தான் போகிறார்கள், இதில் என்ன செய்தாலும் அவர்கள் பேசுவதை நிறுத்த முடியாது என்று தெளிவாக, அதிகம் இதை பற்றி யோசித்து குழம்ப வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்தாள் யமுனா. இப்படியே 4 நாட்கள் செல்ல ஓரளவுக்கு ஊரில் இருந்து யமுனாவுக்கு வரும் அழுத்தத்தை இந்தருமே கவனித்திருந்தான். ஆனால் தன் வேலைகளை முதலில் முடித்துக்கொண்டு அடுத்து என்ன செய்ய முடியும் என பார்க்கலாம் என்று யோசிப்பதை தவிர இப்போது அவனாலும் வேறு எந்த முடிவுக்கும் வர முடியாத சூழ்நிலை. இப்போதே அவளிடமோ சீதாலட்சுமியிடமோ அவசரப்பட்டு ஊருக்கு செல்வதாக வாக்கு கொடுத்துவிட்டு பிறகு செல்ல முடியாமல் போனால் அது மேலும் பல பிரச்சனைகளை உண்டாக்கும் என்றே
இப்போதைக்கு எதிலும் தலையிடாமல் அமைதியாகவே இருந்தான் இந்தர். யமுனாவும் தனக்கு இத்தனை இடங்களில் இருந்து இத்தனை பேர் அழுத்தம் கொடுத்தும் கூட இந்தரின் முன் சென்று நிற்கவே இல்லை. அதையும் கவனித்தே இருந்தான் இந்தர். அதற்குள் இந்தர் ஊருக்கு செல்லும் நாளும் வந்தது. கிளம்புவதற்கு முதல் நாள் இரவுதான் மீண்டும் யமுனாவிடம் பேசினான் இந்தர். நான் 5 days காலேஜ் டூர் போக வேண்டி இருக்கு. நீங்க தனியா இருந்துக்குவியா இல்ல என்று துவங்கும் போதே அதெல்லாம் இருந்துப்பேன் என்று முடித்திருந்தாள் யமுனா. அதில் அவளை ஒரு மாதிரியாக பார்த்தவன், இதத்தான் நான் சொன்னேன். ஆனா அம்மா தான் தெரியாத ஊர்ல நீ எப்படி தனியா இருப்பன்னு பயப்படுறாங்க என்றான் இந்தர். ஓ, அத்தைக்காகவா? நான் கூட என்ன திடீர்னு அக்கறைன்னு நினைச்சேன் என யோசித்தவள், அவங்க கிட்ட பயப்படாம இருக்க சொல்லுங்க. தனியா இருக்கிறது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து அப்படித்தான் இருக்கேன் என்று விட்டு சென்றிருந்தாள் யமுனா. அவளின் பதிலில் யமுனா சென்ற திசையையே சில நொடிகள் பார்த்திருந்தவன் பின் சிறு தோள் குலுக்களோடு தன் வேலையை பார்க்க துவங்கினான். மறுநாள் அதிகாலை இந்த டூர் கிளம்ப அவனுக்கு முன்பே எழுந்து இந்தருக்கு தேவையான அனைத்தையும் தயார் செய்து வைத்தாள் யமுனா. அவள் எழுந்து கொள்ளும் போதே, சிரமப்படாத, எங்களுக்கு ஃபுட் எல்லாம் அங்கே இருக்கு என்றான் இந்தர். அது எல்லாருக்கும் கொடுக்க 8 மணி ஆகிடும். இப்போ நீங்க கிளம்பினா காலேஜ் போய் எல்லாரும் வந்து அங்கிருந்து கிளம்ப லேட் ஆகும். கையில அவசரத்துக்கு ஏதாவது இருந்தா பசிக்கும் போது சாப்பிட்டுக்கலாம். இல்ல, கவலைப்படாதீங்க, எண்ணெய் இல்லாம சட்டுன்னு சாப்பிட்றது போல செஞ்சு தரேன் என்று எதையோ வேகமாக செய்து கொடுத்திருந்தாள் யமுனா. அதை எடுத்துக்கொண்டு இந்தர் கிளம்பி விட வீட்டை பூட்டி கொண்டு வந்து பால்கனியில் நின்றவளுக்கு இந்தரின் கார் அந்த காம்பவுண்டை கடக்கும் போது அவளையும் மீறி யமுனாவுக்கு கண்கள் கலங்க துவங்கியது. அதை சிரமப்பட்டு கட்டுப்படுத்தியவள், இந்தரின் இந்த பயணம் எந்த இடையூறும் இல்லாமல் நல்லபடியாக அமைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு வந்து அமர்ந்தவளுக்கு மீண்டும் உறக்கமும் வரவில்லை. அடுத்து 5 நாட்கள் இந்த வீட்டில் தனிமையில் கழிக்க வேண்டும் என்று எண்ணும் போதே, ஆமாமா, இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே நீ அப்படித்தானே இருக்க, உனக்கு என்ன இது புதுசா என்று அவளின் மனமே கேட்டது. இதில் தன் நிலையை எண்ணி தனக்குள்ளேயே புன்னகைத்து கொண்டவள் அப்படியே விழிமூடி அமர்ந்து விட்டாள். இத்தனை நாள் பொழுதை கழிக்கவென அவளுக்கு செய்வதற்காவது ஏதாவது ஒரு வேலை இருந்தது. இப்போது அதுவும் இல்லை. காலையில் இந்தருக்கென சமைத்ததில் கொஞ்சம் மீதம் இருக்க அதையே தனக்கென கொஞ்சம் எடுத்து வைத்து கொண்டவள் அப்போதே சமைத்த பாத்திரத்தையும் கழுவி வைத்து விட்டிருந்தாள். இப்போது அதனால் வேலையின்றி எதுவும் செய்வதற்கு இல்லாமல் உறக்கமும் வராமல் அடுத்து என்ன செய்வது என்று புரியாமல் ஒரே இடத்தில் வெகுநேரம் அமர்ந்து இருந்தாள் யமுனா. வழக்கமாக இந்தர் வேலைக்கு சென்ற பிறகு அழைக்கும் சீதாவிற்கும் இன்று ஒரு அரை மணி நேரம் முன்பாகவே அழைத்திருந்தார். அவருக்குமே யமுனா தனிமையில் என்ன செய்கிறாளோ என்ற கவலைதான் விடியற்காலை முதலே அழைக்கழித்து கொண்டிருந்தது. அவரின் அழைப்பை கண்டதும் உண்டான ஒரு மென்னகையோடு அதை ஏற்றிருந்தவள், என்ன அத்த, இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே கூப்பிட்டுட்டீங்க என்றாள் யமுனா. ஏன், நீயும் தான் இன்னைக்கு வழக்கத்துக்கு மாறா சீக்கிரமா எழுந்துட்டதா கேள்விப்பட்டேன் என்றார் கேலியாக சீதாலட்சுமி. அப்பப்பா, செம்ம அப்டேட்ல தான் இருக்கீங்க, உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா என்று உடனே புன்னகையோடு யமுனா பணிந்து வரவும், அது என்றார் கெத்தாக சீதாலட்சுமி. அப்படியே இருவரின் பேச்சும் கொஞ்ச நேரம் நீண்டது. அதில் அத்தனை நேரமும் அவளுள் இருந்த கழிவிறக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போயிருந்தது. மாலை வரை கூட யமுனாவுக்கு அவ்வளவு தெரியவில்லை. ஆனால் இரவான பின் யமுனாவின் மனம் வெகுவாக இந்தரை தேடியது. அவன் இல்லாத வீட்டின் வெறுமை பெரிதளவில் அவளை தாக்கியது. இத்தனை மாதங்களில் இயல்பாக அவளோடு இந்தர் பேசி பழகி சிரித்தது கூட இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அவள் முகம் பார்த்து கூட பேச மாட்டான் இந்தர். அவன் சொல்ல வேண்டியதை மட்டும் சொல்லிவிட்டு கடந்து விடுவான். அப்படிப்பட்டவன் இல்லாதது இத்தனை வெறுமையை தருமா? அவனை தேடி இத்தனை ஏக்கத்தை உண்டாக்குமா என்று யமுனாவுக்கே தோன்றியது. திருமணம் முடிந்து இங்கு வந்தது முதலே பெரும்பாலும் அவள் இந்த வீட்டில் தனியாகத்தான் இருக்கிறாள். மாலை வேளையில் இந்தர் வீடு திரும்பிய பின்பும் பெரும்பாலும் அறைக்குள்ளேயே தன் வேலைகளை பார்த்து கொண்டோ இல்லை பாட்டு கேட்டுக்கொண்டோ பொழுதை கழிப்பான் இந்தர். யமுனாவுமே அந்த நேரங்களில் சமையல் அறையிலோ பால்கனியிலோ தான் இரவு வரை தன் பொழுதை கழிப்பாள். இருவரும் ஒரே இடத்தில் இருப்பது உறங்கும் இடத்தில் மட்டும்தான். அப்படி இருக்க இன்று ஒரே நாளில் அவன் இல்லாத வெறுமை இந்த அளவுக்கு யமுனாவை பாதிப்பதை அவளால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. ஆசையாக முகம் பார்த்து பேசி பழகவில்லை என்றாலும் கூட அவனின் இருப்பே அவளுள் அப்படி ஒரு நிறைவை உண்டாக்கி கொண்டிருப்பதை
இப்போது மீண்டும் ஒரு முறை அதிர்வோடு உணர்ந்தாள் யமுனா. ஒன்றாக ஒரே அறையில் பேசி பழகி வாழவில்லை என்றாலும் இந்த வீட்டில் அவனோடே இருக்கிறோம் என்ற உணர்வே அவளுக்கு போதுமானதாக இருந்தது. இப்போது அதுவும் இல்லாமல் போனதில் உண்டான வெறுமை வெகுவாக யமுனாவை தாக்க தன்னையும் மீறி கண்ணீர் மல்க அமர்ந்திருந்தாள் யமுனா. அதே நேரம் பூரணியிடம் இருந்து அவளுக்கு அழைப்பு வந்தது. இப்படி ஒரு குழப்பத்திலும் மனநிலையிலும் இருக்கும்போதான தாயின் அழைப்பு வழக்கமாக மகள்களுக்கு கொடுக்கும் நெகிழ்வுக்கு பதில் பூரணியின் இந்த அழைப்பு யமுனாவுக்கு சிறு பயத்தையே கொடுத்தது. அதற்கு ஏற்றாற்போல் யமுனா அழைப்பை எடுத்ததும், என்ன, ஏதாவது முடிவு செஞ்சீங்களா என்ற அதிகார தொனியில் கேட்டார் பூரணி. அதில் மனம் சுணுங்கினாலும் எதையும் வெளிக்காண்பித்து கொள்ளாமல், அவங்க காலேஜ் டூர் போயிருக்காங்கம்மா, திரும்ப வந்ததும் சொல்றேன்னு சொன்னாங்க என்று சமாளிக்க முயன்றாள் யமுனா. என்னது, டூர் போயிருக்காரா? அப்போ நீ மட்டும்தான் அங்க தனியா இருக்கியா என்று பூரணி கேட்கவும், தன்மேல் உள்ள அக்கறையில் கேட்கிறாரோ என நினைத்து யமுனா அதற்கு பதில் சொல்ல தயாராவதற்குள், அங்க தனியா உட்கார்ந்துருக்கிறதுக்கு பதில் இங்க கிளம்பி வந்திருக்கலாம் இல்ல? எவ்வளவு வேலை இருக்கு இங்க, இதெல்லாம் யார் பாப்பான்னு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா உனக்கு? நான் இங்க ஒத்த ஆளா கிடந்து திண்டாடுறேன், நீ எனக்கு என்னன்னு உட்காந்துட்டு இருக்க? அங்கங்க திருவிழா முடிஞ்சு ஊருக்கு போகும்போது பலகாரம் எல்லாம் செஞ்சு கொடுத்து அனுப்பணுமேன்னு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா உனக்கு என்று விடாது வசைப்பாட துவங்கிவிட்டார் பூரணி. அதில் சற்று நேரத்திற்கு முன் அவரின் கேள்வியில் நெகிழ்ந்த மனம் யமுனாவுக்கு அப்படியே இறுகி போனது. ஏற்கனவே சஞ்சலத்தில் தவித்துக் கொண்டிருந்தவளினுள் இந்த வார்த்தைகள் ஏற்படுத்திய தாக்கம் அவளின் விழிகளை கலங்க செய்ததில் கண்ணீர் கட்டுப்பாடு இல்லாமல் பெருக ஒரு வார்த்தையும் அதன் பின் யமுனாவிடம் இருந்து வரவில்லை. ஆனால் அதன் காரணம் என்னவென்று புரிந்து கொள்ளாமல் அதற்கும் சேர்த்து திட்டி தீர்த்துவிட்டே அழைப்பை துண்டித்திருந்தார் பூரணி. இப்போதும் மற்ற 2 மகள்களை பற்றியும் அவர்களுக்கு பலகாரம் கொடுத்து அனுப்புவதை பற்றியும் மட்டுமே கவலைப்படும் பூரணிக்கு அதற்கு உதவி செய்ய யமுனா தேவைப்படுகிறாளே தவிர, இவளும் தனக்கு ஒரு மகள்தான், அவளுக்கும் திருமணம் ஆகிவிட்டது, இனி இவளுக்கும் அதையெல்லாம் சேர்த்து செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கூட பூரணிக்கு இல்லையே என்று தோன்ற, அப்போ நான் உங்களுக்கு யாருமா? என்ன மட்டும் ஏமா எப்பவும் வேறாவே பிரிச்சு பாக்குறீங்க? நானும் உங்க பொண்ணு தானே, என்னை ஏன் தள்ளியே வைக்கிறீங்க? உங்களுக்கு அப்படி என்ன தப்பு செஞ்சிட்டேனா என்று வாய்விட்டு சொல்லியே கதறி அழுதாள் யமுனா. ஆனால் அதற்கான பதில்தான் அவளுக்கு கிடைக்கவில்லை. இதில் அழுது கொண்டே வெகு நேரம் படுத்திருந்தவளுக்கு சாப்பிடவும் தோன்றவில்லை, உறக்கமும் வரவில்லை. விடியற்காலை இந்தருக்காக சமைத்ததை காலை 9 மணியளவில் சாப்பிட்டதோடு சரி. அதன் பிறகு யமுனா எதையும் சமைக்கவும் இல்லை, சாப்பிடவும் இல்லை. அப்படியே வெகு நேரம் படுத்திருந்தும் அவளுக்கு உறக்கம் வருவது போல் தெரியாமல் போகவும் தன் அலைபேசியில் ரகசியமாக சேமித்து வைத்திருந்த அவர்களின் திருமண புகைப்படத்தை எடுத்து பார்க்க துவங்கினாள் யமுனா. இவர்களின் திருமண புகைப்படம் எதுவும் இப்போது வரை வீட்டில் மாட்டி வைக்கப்படவில்லை. அதை இந்தர் விரும்பவும் இல்லை. ஆரம்பத்தில் சீதாலட்சுமி வீட்டில் பெரிதாக ஒன்றை மாட்ட முயன்றபோது, இதெல்லாம் இங்க வேண்டாமா என்று முகத்தை திருப்பினான் இந்தர். அதில் அப்போதைக்கு திருமணத்திற்கு மகன் சம்மதித்ததே போதும், இப்போது வேறு எதுவும் பேசி அவனை கோபம் கொள்ள செய்ய வேண்டாம் என நினைத்து சீதாலட்சுமி அமைதியாக அதன் பின் அதற்கான முயற்சியை மேற்கொள்ளக்கூட இங்கே யாரும் இல்லாமல் போனது. அதனால் அப்போதே திருமண ஆல்பத்தில் இருந்து இவளுக்கு பிடித்த சில புகைப்படங்களை மட்டும் அலைபேசியில் பதிந்து வைத்துக் கொண்டிருந்தாள் யமுனா. எப்போதாவது மனம் ஒரு மாதிரியாக இருக்கும் நேரத்தில் எல்லாம் இதை எடுத்து பார்த்து அதில் இறுக்கமான முகத்தோடு நிற்கும் இந்தரிடம் தன் மனதில் இருப்பதையெல்லாம் யாரும் அறியாமல் பேசுவதை வழக்கமாக வைத்திருந்தாள் யமுனா. இன்றும் அதே போல் இந்தரோடு பேசி முடித்தவள் எங்கோ விரித்து கொண்டு படுத்திருக்க அவளின் மனநிலையை உணர்ந்தது போல் சீதாலட்சுமியிடம் இருந்து அவளுக்கு அழைப்பு வந்தது.